நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருடத்தோட பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் தொடங்க போகுது. அப்போ மார்ச் மாதத்தில் நமக்கு என்னென்னலாம் நடக்கும், இல்லை என்னென்னலாம் நம்ம செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, எது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நமக்கு அமையும். இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தக்கன நம்மளுடைய நடத்தைகள் செய்கைகளை மாற்றிக்கலாம். அப்படி பார்த்தோன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சனியோட கும்பத்தில் இருக்கார். 14ஆம் தேதி மீனத்துக்கு போய் அங்கே இருக்கிற விஷப்பாம்பு ராகுவோட சேர்றாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைஞ்சு இருக்கார். 15ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போய் சனி பகவானோட சேர்றாரு. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. ஆனால் 2 பேரும் போய் இப்போ ஒன்றா கூட போகிறாங்க. இதில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. புதன் கும்பராசியில் இருக்கார். 7ஆம் தேதி மீனராசிக்கு ராகுவோட போய் சேர்றாரு. 26ஆம் தேதி மேசராசிக்கு போய் குருவோட சேர்றாரு. பார்த்துங்க, புதன் முதல்ல சனியோட இருக்கார், அடுத்து ராகுவோட இருக்கார், அடுத்து குருவோட இருக்கார். 3 வருஷ கிரகத்தோடையும் இருந்துடுறாரு இந்த மாதத்தில். சுக்கிரன் மகரத்திலிருந்து 7ஆம் தேதி கும்பராசிக்கு போய் சனியோட சேர்றாரு. குரு மேசத்துலேயும் சனி கும்பத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள். இதை வச்சு இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு வழங்குகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எப்பவும் போல தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு சூரியனையும் சனியும் சேர்ந்துருக்காங்க அதே அஷ்டமஸ்தானத்தில். அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா தனாதிபதி சூரியன், அஷ்டமாதிபதி சனி 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு புதனும் கொஞ்ச நாளைக்கு இருப்பார். அப்போ விரைய செலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் தான் போவோம். வீட்டு செலவு அப்படிங்கிறதும் நாம் எதிர்பாராத அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். நிறைய பேரை சந்திக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தேவையற்ற அலைச்சல்கள், பயணம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா மொத்த வேலையுமே கொண்டு நம்ம தலையிலேயே கட்டுவாங்க. இருக்கிற வேலையே செய்ய முடியல அப்படிங்கிற சூழலில் ஏதாவது தொழில் ரீதியாக, ஆஃபீஸ் ரீதியாக ஏதாவது பயணம் போ அப்படின்னு சொல்லி உங்களை தான் துரத்தி விடுவாங்க. இது நமக்கு ஒரு விதமான சலிப்பை கொடுக்கும். ஏன்டா ஆஃபீஸில் எத்தனையோ பேர் வெட்டியாக உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு என் வேலையை என்கிட்டயே கொண்டு கட்டுறீங்களேடா, இருக்கிற வேலையவே என்னால் செய்ய முடியல, இது வேறையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு 15 நாள் இந்த பிரச்சனை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே நேரத்தில் என்னதான் நாம் சலிப்பாக வேலையை செஞ்சு முடிப்போம், அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையை செஞ்சு முடித்தாலும் கூட அதில் 1008 குறை சொல்லுவாங்க. அதில் 1008 காரணம் சொல்லி நம்மளை கண்டுபிடிச்சி திட்டிகிட்டு கிடப்பாங்க. அதுக்கு உண்டான பிரயோஜனம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. எந்த வேலையும் செய்யாதவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடறான், நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இவனோட தினம் பாட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சலிப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளோட கொஞ்சம் வாக்குவாதங்கிறது அதிகமாகும். அதை கொஞ்சம் நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம். ஏன்னா நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். நம்ம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து இழுத்து பிடிச்சி அப்படியே ஓட்டிகிட்டு போகணும். அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதாவது மகர ராசியில் இருக்கார். 7ல் செவ்வாய் இருக்கும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. மனைவி, அவங்க மாமனார், இந்த வகையில் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் அதனால நம்ம சுபவிரய செலவுகளும் செய்ய வேண்டியது இருக்கும். பெண் கொடுத்த இடத்துல, பெண் எடுத்த இடத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நாம் 10 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு செவ்வாய் போகிறாரு அஷ்டமத்தில். இது நல்லது இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அஷ்டமத்தில் செவ்வாயும் சனியும் கூடுறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாதவங்க. அவங்க கூடும்போது நமக்கு தேவையற்ற மன உளைச்சல் அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தவனுக்கு ஜாமீன் சொல்லக்கூடாது, அடுத்தவனுக்கு ஜவாப்தாரி ஏற்றுக்கக்கூடாது. இல்லாட்டி யாருக்காவது எங்கேயாவது எப்போயாவது கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இது இந்த நேரத்தில் நம்ம கழுத்தை நெரிக்கும். அவனை ஆளை காணும், நீ தானே பணம் வாங்கி கொடுத்த, நீ காசு எடுத்து வைம்பாங்க நம்மக்கிட்ட. அதனால் குடும்பமான வரைக்கும் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடியே முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி மாதம் தொடங்கி 7 நாளைக்கு கும்பராசியில் புதன் இருக்கார். 3க்கும் 12க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். ஒரு விபரீத ராஜயோக அடிப்படையில் நம்ம திட்டம் போடாத செஞ்ச காரியத்தில் வாரத்தில் நமக்கு காசு கிடைக்கும். நம்ம கடுமையாக உழைச்சிருப்போம், உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடச்சிருக்காது. தொழில் ரீதியாக ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் போட்டிருப்போம், அதில் உதவி கிடச்சிருக்காது. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் மூலியமாக வருமானம் வரும். பணம் கீழே கடந்து எடுக்கிறது, லாட்ரி சீட்டில் உழுவுறது, இந்த மாதிரி இனங்களில் ஒரு வாரத்துக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு புதன் போய் நீசமடைகிறாரு. விரையாதிபதி நீசமடைகிறாருங்கிறது நல்லது தான். அப்போ விரயத்துக்கு தகுந்த தொகைங்கிறது வந்துகிட்டு இருக்கோம். வீடு மாற்றம் சில பேருக்கு வரும்.
எந்த ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் காசை வச்சுக்கிட்டு நம்ம தொடங்கணும்னு அவசியம் இல்லை. கையில் காசும் இருக்காது, அப்புறம் எங்கேருந்து காசை வச்சுக்கிட்டு தொடங்குறது. ஆனால் காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேருந்தோ ஒரு மூலையிலேருந்து 10 ரூபா நமக்கு காசு போனோம் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அதாவது கடைசி நேரத்தில் பலத்த போராட்டத்தை சந்தித்து கடைசி நேரத்தில் தான் காசு வரும் நமக்கு. அது வரைக்கும் வராது. அடப்பாவீங்களா, நேற்று வரைக்கும் காசுக்காக அல்லோல போட்டுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி தான்டா காசு கிடைக்குது, பரவாயில்ல இப்போயாவது கிடைச்சிதேன்னு நினைக்கலாம். அதுமாரி 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. தனாதிபதி சூரியன் ஏற்கனவே அங்கே 8ஆம் தேதியெலாம் அங்கே தான் இருப்பார். அவரோட சேரும்போது கொஞ்சம் அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னா இப்போ வெளிநாடு ஓடி போகலாம். யாரோ நண்பன் வயசு அனுப்புகிறான், மாமா மச்சான் அனுப்புகிறான் அப்படின்னா இப்போ வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்க போயிடலாம். அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாய்நாடு திரும்பக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரணுன்னாலும் தாராளமாக இப்போ திரும்பிக்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சரியில்லை. ஏன்னா செவ்வாய் போய் அஷ்டமத்தில் உட்கார்றாரு அப்படின்னா நம்ம புது விதமான எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. நிலம் சும்மா கிடந்தாலும் கிடந்துட்டு போகுது, நாம் எதையாவது ஒன்று புதுசாக முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு காசு பணத்தை இழந்துட்டு நிற்கக்கூடாது. அப்போ இந்த காலகட்டத்தில் மோட்ரு ரிப்பேர் வைக்கும், கிணத்துல தண்ணி வராது, போரில் தண்ணி தீர்ந்து போகும், வேறு இடத்துல போர் போடுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இருந்ததுன்னா இந்த மாதத்தில் விட்டுருங்க, திரும்ப புது முயற்சிலாம் எடுக்காதீங்க. ஒரு மாதம் சும்மா கிடந்தாலும் கிடந்துட்டு போகுது, அதை பற்றி தப்பு இல்லை. எங்கன்னா கூலி வேலைக்காக கூட போய் பொழைச்சிக்கலாம். ஒரு 30 நாளைக்கு இடத்த கொத்தி போட்டுட்டு ஏதோ கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு ஆடு மேய்ச்சமாக மாடு மேய்ச்சமாக இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த போர் போடுற வேலை, நிலத்தை தோண்டி வேலை செய்கிற வேலை, எந்த வேலையும் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. இப்படி செஞ்சிங்கனாலும் முதலீடு இல்லாமல் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட பார்த்திங்கன்னா விவசாயத்தில் புது முயற்சி எடுக்கக்கூடாது. என்ன பயிர் வைக்கிறீங்களோ 10 ரூபா லாபமோ நட்டமோ அதே அப்படியே செஞ்சிட்ருக்கேன் நல்லது. நான் ஒரு புதுசாக ஒரு மருந்து வைக்கிறேன், புதுசாக ஒரு உரம் வைக்கிறேன், புதுசாக கடலை போட்டிருந்தேன், இப்போ கரும்பு போடுறேன், பயிர் மாற்றுறேன், இந்த வேலைலாம் வச்சுக்கவே கூடாது. புது முயற்சி வேண்டாம். அதுமாரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 15 நாளைக்கு, இந்த மாதம் தொடங்கி 15 நாளைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். செவ்வாய் அங்கே இருக்காரு அப்படிங்கும்போது கொஞ்சம் சேட்டையை தான் நமக்கு கொடுப்பாரு. அப்போ கூட்டாளிகளுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நான் தான் அதிகமாக உழைக்கிறேன் நீ ஒரு வேலையும் செய்கிறதில்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவினைகள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் நிறையா வரும். அதனால் அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போயிடணும். கூட்டணிக்குள்ளே நம்மளே குண்டு வச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதும் இல்லை. அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் ராகு இருக்கார். தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கணும். அதே நேரத்தில் 3வது வீட்டில் கேது இருக்கார். சகோதர வர்க்கத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவு அப்படிங்கிறதெல்லாம் வரும். இந்த நேரத்தில் நம்ம பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்கிறோம், இல்லைன்னா பாகம் பிரிச்சுக்கிட்ட சொத்து எனக்கு 10ல் அதை மாற்றி கொடு, முன்ன பின்ன அப்படிங்கிற பஞ்சாயத்து, பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு, இது எதையுமே இந்த மாதத்தில் நாம் வச்சுக்கக்கூடாது. குடும்பமான வரைக்கும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். கொஞ்சம் யோகா தியானம் செய்து நேர்மறை சக்திகளை பெருக்கிங்க, ஆலய வழிபாடுகள் செய்யுங்க. சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார வணங்குங்க. தான தர்மம் செய்கிறதுல காசு பணம் 10 ரூபா செலவு பண்ணுங்க. இந்த மார்ச் மாதம் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.